தஞ்சாவூர் ஃபர்ஸ்ட்டு ஒரு இடம் கூட நம்மளுக்கு ரோடு வசதிலாம் அவ்வளோதுக்கு இருக்காது. அங்கங்கே பள்ளங்க இதெல்லாம் இருக்கும். ஆனால் தஞ்சாவூர் சிட்டி ஃபர்ஸ்ட்டு சிட்டியாக ஆக்குனாங்க. 2.0வா ஆக்குனாங்க. இந்தியாவிலேயே தஞ்சாவூர் மாவட்டம் தான் 15வது இடத்துல இருக்குது. என் பையன் ஊனமாக இருக்கான். ஒரு தடவை தான் நான் முதலமைச்சர்கிட்ட நான் பேசி பண்ணினேன். இதேமாரி அவனுக்கு என்னென்ன வரணுமோ அத்தனையும் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வீடு கொடுத்தாங்க. இப்போ உள்ள ஆட்சி ஒழுங்காக செய்யறதுல இல்லை. இவர் வந்தார்னா புதுசாக மாற்றம் கிடைக்கும், மக்களுக்கு நல்லது செய்வார். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் தாங்க வந்திருக்கோம். இந்த தஞ்சாவூர்ல மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க, இங்க என்னென்ன குறைகள்லாம் இருக்கு, மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, ஸோ இதை பத்தி தான் டீட்டெயிலாக மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நாங்கள் சூரியன் கட்சிக்கு தான் போகிறோம். இந்த ஆட்சியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதனால மகளிருக்கெல்லாம் நிறைய திட்டங்கள்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதனால பயனுள்ளதாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் யூஸாக இருக்குது. லேப்டாப்பு, காலை உணவு திட்டம்லாம் அதனால் இருக்கிறதுனால இந்த ஆட்சி மறுபடியும் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். எவ்வளோ டெவலப் ஆகிருக்குது. ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப இதாக லோவாக தான் இருந்தது. இப்போ வந்தால் வெளியூர் மாதிரி தெரியுது எங்களுக்கே பார்க்குறதுக்கே. தஞ்சாவூரான்னு நாங்களே வீட்டிலேருந்து வெளில வந்தால் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது. ஆனால் டெவலப் நிறையா ஆகிருக்குது. இந்த ஆட்சியில் ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்குது. அது திமுகவுக்கு சூரியனுக்கு இந்த பூங்காலம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த இப்போலாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. மேலே சரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா அது தொகுதி பங்கு நல்லா சிறப்பாக நல்லா இருக்குது. திமுக தான் ஓட்டு போடும். தார் ரோட புதுசாக போட்டு வர்றாங்க. நல்லா க்ளீனாக நல்லா இருக்குது. இன்னும் நல்லா இப்போ நல்லா ஓட்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரி புதுசாக ஆச்சு இன்னும் நல்லா செய்வார். திமுகவில் வேலை நல்லா செய்வார். நல்லா இருக்குது. சன் ராமநாதன் தான் அந்த தஞ்சாவூர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நிறையா செஞ்சுருக்காரு. இப்போ முன்னாடி மேயராக இருந்தார். மேயராக இருக்கும்போதே மக்களுக்கு நல்லா செஞ்சுருக்காரு. இதே பெரிய கோயிலுக்கு பின்னாடி திருவண்ணாமலையில் பழனி போகிற மாதிரி அது மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. நிறையா செஞ்சு கொடுத்துருக்காரு. பெண்களுக்கு என்ன இதோ செஞ்சு கொடுத்துருக்காரு. வார்டில் அந்த மாதிரி ரோடு போடுறது எல்லா மண் ரோட தார் ரோடு ஆக்கியிருக்காரு. அந்தளவுக்கு அவர் செஞ்சுருக்காரு. நிறையா செஞ்சுருக்காரு. அதனால் இந்த தடவை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். இல்லை என் பையன் ஊனமாக இருக்கான்ப்பா. என் பையன் 28 வயசாகுது. என் பையனுக்கு அவன் நடக்க முடியாமல் 2 காலுமே நஞ்சு போய் தான் இருந்தான். ஒரு தடவை தான் நான் முதலமைச்சர்கிட்ட நான் பேசி பண்ணினேன். அதேமாரி அவனுக்கு என்னென்ன வரணுமோ அத்தனையும் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வீடு கொடுத்தாங்க. நான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த பையனை வச்சுக்கிட்டு வர சொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவன் முடியாததுனால 1500 பணம் போட்டாங்க. இப்போ 2500 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீல் சேர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 வீலர் கொடுத்துருக்காங்க. 3 சக்கர வண்டி 2 வீலர் கொடுத்துருக்காங்க. பெருமான வசதி இருக்குது. அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்கள் ஓட்டு டிவி கேட்குதாண்ணா. எதனாலனா எங்களுக்கு புதிய ஆட்சி வேணும். அவங்க வந்தால் நிறையா நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறோம். அதனால தான். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளது மேயராக இருந்து இப்போது அண்ணன் சன் ராமநாதன் அவர்கள் இருக்கார். அவங்களுக்கு ஏன் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தஞ்சாவூர் இதுக்கு முன்னாடி இருந்தது குட், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்மார்ட்டாக ஆக்கியிருக்காரு. எப்படி ஆக்கியிருக்காருன்னா, அகழிகள் இது விவசாய பூமிங்கிறதுனால அகழிகள் அங்கே நிறையா இருந்தது. அது எல்லாமே ரொம்ப அப்படியே மூடப்பட்டிருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு தெருவுலையும் இருக்கிற அகழியை க்ளீன் பண்ணி அது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக்கி கொடுத்துருக்காரு. இங்கே பக்கத்தில் உள்ள ஐயங்குளம் பார்த்திங்கன்னா இது பாரம்பரிய ஒரு குளம். அதை க்ளீன் பண்ணி அதை சுற்றி பார்க்குற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இருக்கிற பூங்கா, நாங்கள் பார்க்க வந்த பூங்காவே ரொம்ப பாலடைஞ்சு இருந்தது. இதை க்ளீன் பண்ணி நல்லபடியாக வந்துட்டு போகிறதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் கிரிவலங்கிறது தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப தூரம் போய் பார்க்குறாங்க. அது சிவன் கோவில், அதாவது பெரிய கோவிலுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், உலகடைஞ்ச விஷயம். அந்த கோவிலையும் சுற்றி வரணும், அந்த சிவனையும் சுற்றி வரணுங்கிறதுக்காக ஒரு பௌர்ணமிக்கும் பாதுகாப்பாக, அதாவது 5:30 மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது, காலையில் 6:30 தான் முடியுதுன்னா அது வரைக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அந்த பேலட்லாம் கரெக்டாக வச்சு, அங்கங்கே தண்ணி வசதி வச்சு, டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சு நாங்கள் சுற்றி வரத்துக்கு ஒரு பயன்பாடாக பண்ணி கொடுத்துருக்காரு. டைடல் பார்க்கு கொண்டு வந்தாங்க. அதில் இப்போதைக்கு 5000 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இதை 50,000 பேராக மாற்றணும்னு நினைக்கும் போது சார் வந்தார்னா இதை அப்படியே 5,000ங்கிறது 50,000ஆக மாறி சென்னை, கோயம்புத்தூர்னு போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க தஞ்சாவூர் மக்களுக்கு இங்கேயே ஹோம் டவுன்லேயே அவங்களுக்கு
வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைக்கும் போது வீட்டிலேயே சாப்பாடு தங்குறதுக்கு இடம் கிடச்சதுன்னா அதில் ஒரு 5,000 10,000 அவங்க சேமித்து அவங்களும் வளருவாங்க, தஞ்சாவூரும் வளருவாங்க. அடுத்த சிட்டிஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம விவசாயத்துலேயும் நம்பர் 1ல் வந்துட முடியும். அதே மாதிரி படித்தவங்களுக்கும் வேலைவாய்ப்பு இங்கேயே கொடுத்து அதுலேயும் நம்பர் 1 கொண்டு வந்துடுவாங்க. அதாவது மேயராக இருக்கும்போது இவ்வளோ பண்ணவர், எம்எல்ஏ வரும்போது உலக அளவில் நம்ம தஞ்சாவூர் பேசப்படுங்கிற நம்பிக்கையில் திரு சன் ராமநாதன் அவர்களுக்கு ஓட்டு போட நாங்கள் ரெடியாக இருக்கோம். யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு, தளபதிக்கு தான். அவரோட இப்போ உள்ள ஆட்சி வந்து ஒழுங்காக செயல் இதில் இல்லை. இவர் வந்தார்னா புதுசாக மாற்றம் கிடைக்கும், மக்களுக்கு நல்ல செய்வார். இப்போ அவரோட அறிக்கையெல்லாம் வந்து நல்லதாக இருக்குது. அதனால் தளபதிக்கு தான். ஒரு ஃபங்க்ஷன்னா இப்போ ஒரு நகை எடுக்க முடியல, அவர் வந்தார்னா நகை கொடுக்குறேன்ற அது வருஷத்துக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஆட்சிலையுமே அது மாதிரி பண்ணலை. இவர் நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காரு. டிஎம்கேக்கு தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா எங்களோட இஸ்லாமிய இது வந்து அவங்க ரொம்ப நிறைய எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க, நிறைய உதவிகளும் எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. இதில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து இஸ்லாமியன்னா வீட்டு உள்ளாக தான் நாங்கள் பெண்கள்லாம் அதிகமாக இருப்போம். இப்போ இந்த காலத்தில் பெண்கள் அதிகமாக வெளியே வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை ஒன்று பார்த்து நம்ம சிஎம் வந்து நிறையா செஞ்சுருக்காங்க. வேறு அது இஸ்லாமியங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் நிறையாவே பண்ணியிருக்காங்க. இப்போ திருப்பி அவங்க வந்தாங்கன்னா இன்னும் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க. தஞ்சாவூர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடம் கூட நம்மளுக்கு ரோடு வசதிலாம் அவ்வளோதுக்கு இருக்காது, அங்கங்கே பள்ளங்க இதெல்லாம் இருக்கும். ஆனால் தஞ்சாவூர் சிட்டி வந்து ஃபஸ்ட்டு சிட்டியாக ஆக்கினாங்க. தஞ்சாவூர் மேயர் வந்து சார் வந்து சிட்டியாக ஆக்கினாங்க, 2.0 ஆக்கினாங்க. இந்தியாவிலேயே நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் தான் 15வது இடத்துல இருக்குது. இப்போ அவங்களும் இப்போ வந்து டிஎம்கேக்கு வந்து சன் ராமநாதன் அவர்கள் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அவங்க தான் எம்எல்ஏ திருப்பி வரணும், அவங்க தான் வரணும், கண்டிப்பாக வரணும். எங்கள் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக, இஸ்லாமிய ஓட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் கிடைக்கும். நிறையா வித்தியாசத்தில் ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க இந்த வாட்டி யாருக்குமா ஓட்டு போடுவீங்க? உதயசூரியன் தான். எதுனாலன்னு இல்லை, அது பரம்பரையாக ஊர்னது நல்லா இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்கு வந்து நாங்கள் யாருமே பஞ்சமாக வாழலை. எந்த கோயிலுக்கு போகிறோமோ நினச்ச நேரம் போகிறோம் வர்றோம், சந்தோஷமாக இருக்கும். அது யார் நின்னாலும் உதயசூரியனுக்கு போடுறது தான். யார் நின்று வந்தாங்களோ வந்துட்டு போட்டோம், நம்ம போடுறது அதுதான். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.